ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஒன் பாட் ரசம் சாப்பாடு செய்ய போகிறோம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, சீக்கிரமாக செஞ்சிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சாப்பாட்டு அரிசி 1 டம்ளர் ஊற போட்டுக்கோங்க. அதுலேயே துவரம் பருப்பு 1/4 டம்ளர், பாசி பருப்பு 1/4 டம்ளர் போட்டு நம்ம ஊற வச்சுக்கணும். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ரசத்துக்கு நம்ம எப்போவும் அரைப்போம்ல, அதே மாதிரி சீரகம், மிளகு, பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இல்லை கொரன்னு, அது நம்மளுடைய விருப்பம்தான், அந்த மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க. அதில் ஆயில் போட்டுக்கோங்க. கடுகு, தாளிப்புக்கு ஏற்ற மாதிரி கடுகு, சீரகம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க. அது கூட கடலைப்பருப்பு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. ரெண்டு 3 வரமிளகா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 1 அறுத்து போட்டுக்கோங்க. தக்காளி சின்ன தக்காளியாக 1 போட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம தக்காளி அரைக்கிறதுல சேர்த்திருக்கிறோம். அதனால் தக்காளி 2 3 பீசஸாக போட்டிங்கனாலும் போதுமானது. இதெல்லாம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. அடுத்து மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், ரசப்பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு தாளித்து விடுங்க. நம்ம ரசத்துக்கு பேஸ்ட் அரைச்சி வச்சுருப்போங்கல்ல, அதுலேயே ஒரு நெல்லிக்காய் துண்டு அளவுக்கு புளி ஊற வச்சு அந்த தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரச பேஸ்ட்டையும் அந்த புளி தண்ணியும் சேர்த்து நம்ம வதங்கிட்டுருக்க வெங்காய தக்காளி கூட போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. மசாலா தண்ணி இப்போ கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசிக்கான தண்ணி அளவு தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். அதுலேயே கொஞ்சம் மல்லித்தழை போட்டு அது ஒரு கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அரிசி தண்ணி ஊற்றும் போது இப்போ 1 டம்ளருக்கு 2 கிளாஸ் அரிசி தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா ரசத்துக்கு 3ஆக ஊற்றணும். ஏன்னா ரச சாப்பாடு குழஞ்சா தான் நல்லாயிருக்கும். இந்த டைமில் கொதிச்சு வந்தனையும் நம்ம ஊற வச்சுருக்க பருப்பு அரிசியும் சேர்த்தி இதில் போட்டு ஒரு 5-6 விசிலே விடலாம். நல்லா குழஞ்சி வர்ற அளவுக்கு நம்ம விசில் விட்டுக்கலாம். விட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ரச சாப்பாடு ரெடி ஆயிரும். ரொம்ப ஈஸியான ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.